வணக்கம் நண்பர்களே. நாம கடந்த பதிவுல சந்திரனோட உச்சம் பத்தி பார்த்தோம். அத தொடர்ந்து இப்ப சந்திரனோட ஆட்சி, அதாவது சொந்த வீட்ல இருக்கும் பொழுது அதனோட பலன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசியில சந்திரன் இருந்தா என்ன பலன்னு. சந்திரன்னா என்னன்னு ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன். சந்திரன் என்னெல்லாம் குறிக்கும்னா, அம்மா, நம்ம மனசு, மைண்ட், உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், அம்மாவோட அன்பு, வீடு, வீட்டோட என்வாயன்மெண்ட் இதெல்லாம் குறிக்கும். கடகராசி காலபுருஷ கட்டத்துல 4வது வீடை குறிக்கும். சோ 4ஆம் வீடு என்னெல்லாம்னா அம்மா, அம்மாவோட அன்பு, உணர்ச்சிகள், தாய்நாடு, வீடு, வசதிகள் இதெல்லாம். சோ கடகமும் இமோஷன்ஸ் உணர்ச்சிகள், சந்திரனும் உணர்ச்சிகள், 4ஆம் வீடும் உணர்ச்சிகள். சோ இவங்க கிட்ட காமனா நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா உணர்ச்சிகள் தான். அவங்கள பார்த்த உடனே நீங்க ஃபீல் பண்றது என்னன்னா ரொம்ப இமோஷனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு இவங்க உள்ள இவ்வளவு ஃபீலிங்ஸா அப்படிங்கிறது வெளியில தெரியாது. ஏன்னா நீங்க கடகத்தை பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஹார்டான நண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு ஷெல். வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. ஆனா உள்ள ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. சோ இதுதான் அவங்களோட கேரக்டர். வெளியில பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் போல இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப க்ளோஸா பழகினா தெரியும் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு. சோ சந்திரன் இது அவரோட சொந்த வீடு. ஒரு ஆட்சி பெற்றதுனால இங்க சந்திரன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாரு. அவர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவரோட இமோஷன்ஸை வெளிக்காட்டுறதுல அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. சோ இந்த மக்களுக்கான முக்கிய சேலஞ்ச் என்னன்னா இந்த இமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்றது, மேலும் கீழும் போகாம கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கிறது இவங்களோட பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா முக்கியமா இந்த மாதிரி ஆளுங்க ஒரு பெரிய ஒரு கேதரிங் ஒரு நிறைய மக்கள் கூட மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கு, காத்து பிடிங்கி விட்ட மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா நீங்க இமோஷன்ஸை அப்சார்ப் பண்ணிக்கிறீங்க. ஒரு பஞ்சு மாதிரி எல்லாத்தையும் அப்படியே நினைச்சிட்டு இதாயிடுறீங்க, டவுன் ஆயிடுறீங்க. ஸோ இதுல இருந்து ஒரு நல்ல ரெமெடி என்னன்னா உங்களுக்கு இமீடியட்டா வீட்டுக்கு குளிச்சிருங்க. ஏன்னா ஜலத்தத்துவம், சந்திரனும் ஜலத்தத்துவம், கடகமும் ஜலத்தத்துவம். ஸோ குளிச்சிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை இமீடியட்டா வெளியில போயிட்டு நீங்க வாஷ் அவுட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கிறதுனால ஈஸியா நெகட்டிவ் எனர்ஜியா எடுத்துக்கிறதுனால மற்றவங்க கிட்ட இருந்து. அண்ட் இன்னொரு விஷயம் இவங்க கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் புதன் பார்வை இருந்ததுனாலோ இல்ல புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலோ இவங்களுக்கு மெமரி ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அது ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா எதையுமே மறந்து மூவ் ஆன் பண்றது கஷ்டம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க. அண்ட் ஒரு பாஸ்ட்ல ஸ்டக் ஆயிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு அதை மறக்கவே முடியாம இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நீ சொன்னதை நான் மறந்துடலாம், நீ எப்படி என்னை ஃபீல் பண்ண வச்சேங்கிறத நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ்க்கு அவ்வளவு சக்தி. சோ அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த நண்டு அந்த கையில எப்படி பிடிச்சதுன்னா விடாது இல்ல, அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் தான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் இவங்களுக்கு. நீங்க தண்ணி ஜலம் பாத்தீங்கன்னா அதுக்கு மெமரி பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு பூஜை பண்ணும்போது கலசத்துல தண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பூஜை முடிஞ்ச உடனே அந்த தண்ணியை தெளிச்சு விடுவாங்க. ஏன்னா அந்த மந்திரம் எல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிஹெச்டி பண்ணதுலயும் நான் தண்ணியில சப்கிரிட்டிக்கல் வாட்டர்னு ஒரு விஷயத்துல பிஹெச்டி பண்ணேன். நீங்க நார்மலா தண்ணிய வச்சுட்டு அதுல எண்ணெயை போட்டீங்கன்னா ரெண்டும் மிக்ஸே ஆகாது. ஆனா நீங்க அந்த தண்ணிய நான் என்ன பண்ணேன், டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் அதிகம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. அந்த அந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற அந்த தண்ணியோட ப்ராப்பர்ட்டியே மாறி என்னெல்லாம் யூஸ்வலா அதுல கரையாதோ அதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அது ஒரு எத்தனால் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பசை உள்ள என்னெல்லாம்
இது இருக்கோ, பொருட்கள் இருக்கோ, அதையும் அதுல கரைஞ்சிரும். ஸோ இது வேற எந்த லிக்விட்லயும் நீங்க பார்க்க முடியாது. தண்ணியில மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த அந்த ஞாபக சக்தி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஈஸியா சேஞ்ச் ஆகுறதுனால இவங்க வந்து ஈஸியா அடாப்ட் பண்ற மக்கள். இது வந்து சராராசி. ஸோ ஈஸியா வந்து மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஈஸியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் எல்லாம் ஜாஸ்தி உங்களுக்கு. அண்ட் ரொம்ப கேரிங்கிறதுனால ஒரு இந்த கேர் எடுக்கிற ஃபீல்டுல லைக் குழந்தைங்களை பாத்துக்கிற ஃபீல்டு, இல்லைன்னா டாக்டர்ஸ், நர்சஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல நிறைய இவங்களை பார்க்கலாம். அண்ட் கடகம் வந்து அது 3 நட்சத்திரத்துல விழும். புனர், பூசம், பூசம், ஆயில்யம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துல நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நீங்க பூசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல் ஃபாலோ பண்ற மக்களா இருப்பாங்க. ஏன்னா அது வந்து சனியோட நட்சத்திரம். ஸோ டு த டி கரெக்டா இருக்கணும், கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது போக போக நட்சத்திரம் பத்தி பார்க்கும்போது நம்ம விரிவா பார்க்கலாம். இதை தவிர்த்து எந்த கிரகத்தோட சந்திரன் இணைந்திருக்குன்னு பார்க்கணும், எந்த பார்வை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மொத்தமா பார்த்தாதான் நம்மளுக்கு ஃபுல் பலன் தெரியும். இப்போ நாங்க பேசினது வெறும் ஜெனரல் இன்ட்ரடக்ஷன். நன்றி கலா. இப்ப வந்து நாம வந்து சந்திரனோட ஆட்சி அல்லது சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தோம். இன்னொரு கேள்வி கலா, இப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசியா? ஆமா. பட் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து லக்னத்துல சந்திரன், லக்னத்துல கடகம் இருக்கிறவங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் ஃபிட்டாரா மாதிரி தோணும். ஏன்னா லக்னம் வந்து உங்களோட பர்சனாலிட்டி. உங்க வெளியில இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா அந்த பர்சனாலிட்டி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா ராசிங்கிறது வந்து உங்க மைண்ட். உங்க மைண்ட்ல நீங்க யோசிக்கிறது வந்து எல்லாருக்கும் பார்த்த உடனே தெரியாது, பழக பழக தான் தெரியும். ஆமா. அதனால வந்து நம்மளுடைய லக்னம் எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கேரக்டர்ஸ், வெளித்தன்மை, வெளிப்படையா இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வெளிப்படும் இல்லையா? அதை பத்தி எல்லாரும். ஆமா. ஏன்னா சில பேருக்கு வந்து என்னோட ராசி இந்த ராசி, நான் அதுக்கு சம்பந்தமே கிடையாம இருக்குது பார்க்கும் பொழுது, இவங்களை பார்த்தாலே நீ அந்த ராசி மாதிரியே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நான் விருச்சிக ராசி. பட் நான் வந்து என்னுடைய லக்னம் வந்து மிதுனம். ஆக்சுவலா வந்து நான் மிதுன லக்னத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னுடைய கேரக்டர்ஸ் வந்து எவ்வளவு சென்சிட்டிவா இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது. ஆமா, அதுவும் மிதுன லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பொறுத்தும் மாறும் அது. சோ 4 லேயர் இருக்கு உங்களுக்கு. எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லையா? அது எல்லாமே நம்ம வந்து எல்லா கிரகத்தும் புரிஞ்சுக்கும் போது புரிய புரிய நமக்கு வந்து புரியும். ஓ, இந்த விதத்துல நான் இப்படி இருக்கேன், நான் இந்த சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கேன் அப்படின்னு. அது ஒரு அந்த அனியனோட ஒரு வெங்காயம் வந்து உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு லேயரா உரிச்சுட்டே வரணும் நம்மளோட கேரக்டரும். ஆமா. இந்த இந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பா வந்து இது அமையுது. ஆச்சரியங்களும் நம்மளா இப்படி, எதனால இப்படி அப்படிங்கிறதையும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா இது எனக்கு உதவுது. அதனால உங்களுக்கும் கண்டிப்பா உதவும் நாங்க நம்புறோம். அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி. நன்றி.